அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பற்றிய தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது. இந்த இலை விபூதி பிரசாதத்தை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்குது. அறுபடை வீடுகளில் 5 மலையின் பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்பு. அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் என்னும் அசுரன், தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அரக்கன ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதைத்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகவும் அதுவே பின்னால் செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. அதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் மலை மீது அமைந்திராது கோவிலாகும். கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. 150 அடி உயரமுடையதாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருந்திருக்கார். இவரின் தவத்தை கழித்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே மதியம் உச்சி கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் சென்று கடலில் கரைத்து விடுவாங்க. இது கங்கை பூஜை எனவும் அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தேவானியை முருகன் மனம் முடிப்பதாகவும் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. வைகாசி விசாகத்தில் கடுமையான நோன்பு வைத்து காவடி பால்குடன் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம் சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்வதாக சொல்லப்படுது. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு முருகனின் அருளால் குழந்தை பேரு கிடைப்பதாக நம்பிக்கையாக சொல்கிறாங்க. நாளைக்கின்றுக்கும் சூர சம்ஹாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தன்னுடைய கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையே குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணறாக சொல்லப்படுது. சூரபத்மனுடனான போரின் பொழுது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காகும் முருகன் மீது வேளால் இந்த நீரை உருவாக்கினுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. கடல் பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த 4 கிணற்றில் ஊறும் நீர் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாக சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாம் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு அடிக்கடி சென்றிருந்தாலும் பலரும் அறியாத ஆச்சரியப்படும் வைக்கும் பல தகவல்கள் இருக்குது. முருகப்பெருமானின் 2வது படைவீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில்
முருகன் கடற்கரை ஓரத்தில் அமைந்த ஒரு கோவிலாக இருக்குது. திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவது 150 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக இருக்குது. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்த கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சூரனை சம்ஹாரம் செய்து இங்கு முருகன் தோன்றுவதாகவும் சொல்லப்படுது. இங்கு தரக்கூடிய இலை விபூதியை சாப்பிடுவதால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அருமருந்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலை விபூதியை பிரசாதத்தை சாப்பிடும் பக்தர்களின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே தீரும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த கோவிலில் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கடற்கரையில் படுத்து காலையில் முருகப்பெருமானை வழிபட்டு செல்வதாக சொல்கிறாங்க. கோவில் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராங்க. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இடதுபுறத்தில் ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கை ஜபமாலையும் வலதுபுறத்தில் ஒரு கை வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவபூஜை செய்யும் கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. இந்த சந்ததிக்கு அடுத்த இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்ட துவாரபாலகர் சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தால் 5 லிங்கங்களை காணலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை அளிக்கும் சக்தியை கொண்ட 5 லிங்கங்களை வணங்கி செல்றாங்க. 5 லிங்கங்களுமே ஆகாயம், பூமி, தண்ணீர், காற்று, அக்னி ஆகிய 5 சக்திகளை குறிக்கிறதாக சொல்லப்படுது. 6 முகங்கள் 12 கரங்களோடு இடதுபுறத்தில் ஸ்ரீவள்ளி ஸ்ரீதேவியுடன் காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. சண்முகநாதரின் சன்னதியும் இந்த கோலத்தில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. சண்முகநாதரின் பின்புறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜெகநாதர் லிங்கம் சூரியனையும், இடதுபுறத்தில் ஜெயந்திநாதர் லிங்கம் சந்திரனையும், வலதுபுறத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லிங்கம் ஆத்மாவை குறிப்பது இந்த திருக்கோவிலின் அம்சமாக இருக்கு. ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருவார். அப்பொழுது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அர்ச்சகர் கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதரின் பின்பத்திற்கு அபிஷேகம் செய்வாங்க. இதனை சாயா அபிஷேகம் என்பாங்க. சாயா என்றால் நிழல் என்று பொருள். போரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கிறதாகும். முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு வேல் குத்ததுடன் சூரசம்ஹாரம் வைபவம் நிறைவேறுவதாகவும் சொல்லப்படுது. சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறதாகும். அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதாகும். இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மகிழ்களாகவும் மாறி சேவை செஞ்சிருக்காங்க. இவர்களது திருமணத்தை படை வீடாக திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறதாக சொல்லப்படுது. அன்று காலையில் தெய்வானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொண்ட வேண்டி தவம் இருப்பாள். மாலையில் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூற்றி நிச்சயதார்த்தம் செய்து கொள்வாங்க. நள்ளிரவில் இருவருக்குமே திருக்கல்யாண மண்டபம் எழுந்தருளி அங்கு திருமணம் நடக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறதாகும். முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில், அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில் கோபுரம் இருக்கிறதாக சொல்லப்படுது. கோவிலில் ஒரு தெய்வத்துக்கும் ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். திருச்செந்தூர் கோவிலில் சண்முக ஜெயந்தீர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவர்கள் அனைவருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு. குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுவதாகும். சூரசம்ஹாரத்தின் போது சக்திவேல் தாங்கி சூரனை வதம் செய்பவர் ஜெயந்திநாதர். இவரை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.